அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா சலாமுன் அலைக்கும். எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் சலாமுன் அலைக்கும். எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் சலாமுன் அலைக்கும். முன்னோனின் மார்க்கம் ஏற்று முதலில் ஈமான் கொண்டோரே, மன்னர் நபி மகிழ்ந்த மாண்புமேவும் துணைவினீரே, வாழ்க்கை துணைவினீரே, பண்போங்கிடும் ஹதிஜா அன்னையே சலாமுன் அலைக்கும். நல்லார் நபி மஹமூத் நெஞ்சு வந்த மாமணியே, பல்லாயிரம் ஹதீஸை பாடம் செய்த தீன்கணியே, இன்ப தீன்கணியே, வல்லோர் புகழ் ஆயிஷா அன்னையே சலாமுன் அலைக்கும். அண்ணல் ரசூலுல்லாவின் அன்புமேவும் கண்மணியே, அன்னை ஹதீஜா என்ற ஆருயிரே விண்மணியே, ஜோதி விண்மணியே, பெண்கள் தலைவியான பாத்திமா சலாமுன் அலைக்கும். பாரோர் புகழ்ந்து போற்றும் பாத்திமாவின் மணாளரே, பேரோங்கும் ஞானம் எல்லாம் தேர்ந்த தூய குணாளரே, தூய குணாளரே, வீரம் நிறைந்த அலி மேதையே சலாமுன் அலைக்கும். அன்பான நபி புகழ்ந்த அபூபக்கர் சித்தீகே, உண்மை மிகுந்தவரே உமர் ஹத்தாபே உதுமானே, சாந்த உதுமானே, தன்னிகரில்லாத கலீஃபாக்களே சலாமுன் அலைக்கும். வஞ்சகர் ஆட்சி செய்த முடியரசை எதிர்த்தீரே, அஞ்சாமல் கர்பலாவின் போர் ஷஹீதா நீரே, ஷஹீதா நீரே, துஞ்சாத வீரரே இமாம் ஹுசைன் சலாமுன் அலைக்கும். வல்லோன் விரும்பும் நபிமார்களே சஹாபாக்களே, பொல்லாத பதுரு போர் ஷஹீதான பத்ரீன்களே, வீர பத்ரீன்களே, சொல்லாற்றல் வாய்ந்த குத்துபுமார்களே சலாமுன் அலைக்கும். அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா சலாமுன் அலைக்கும். அஸ்ஸலாமுன் அலைக்கும் அஸ்ஸலாமுன் அலைக்கும் அஸ்ஸலாமுன் அலைக்கும் அஸ்ஸலாமுன் அலைக்கும் அஸ்ஸலாமுன் அலைக்கும் அஸ்ஸலாமுன்.
வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. ஆழ்கடல் போல ஞானம் நிறைந்த அருமை நபிகளின் புகழ் பாட. அருமை நபிகளின் புகழ் பாட. வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. ஆதியின் தூதாய் புவி வந்து அன்பும் அறிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணிந்து நேர்மை விளங்கிட அறம் காத்து அற்புதமான அறவுரை மூலம் அகிலத்தில் தீனை வளர்த்தாரே. அகிலத்தில் தீனை வளர்த்தாரே. வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. அருளை பொழியும் மறையேந்தி அல்லாஹ் வழங்கிய நெறியேந்தி இருளை மடமையை அழித்திடவே இரவும் பகலும் உழைத்தனரே. இணையில்லாத வாகை சூடி என்றும் சுடராய் திகழ்கின்றார். என்றும் சுடராய் திகழ்கின்றார். ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. கடமைகள் ஐந்தை காட்டினரே. கருணை வாழ்வை நாட்டினரே. திறமாய் வேதம் போட்டினரே. திறமை ஞானம் ஊட்டினரே. தேசம் யாவும் ஆசிகள் கூறும் தீனுல் இஸ்லாம் தந்தனரே. தீனுல் இஸ்லாம் தந்தனரே. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. சலவாத்தென்னும் புகழ் மொழியை சளையாதென்றும் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெஞ்சின் இருள்கள் நீங்கிடுமே. நேரிய வாழ்வு ஓங்கிடுமே.
அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர் மஹ்ஷர் மைதானில் கொடுமையான பெருவெயிலில் மீறத்தாகம் தீர்ந்திடுமே மேன்மை ஸலவாத் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய சொர்க்கம் கிடைத்திடுமே அழியா பேரின்பம் பூத்திடுமே எழிலா இதனை உளவைத்தேன் என்றும் ஸலவாத் ஓதிடுவோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன? அறிவு. இறை தூதர் நபி பொன்மொழியில் குவிந்திருப்பது என்ன? அன்பு. அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன? ஞானம். அந்த ஞானத்தை வழங்கிடும் மூலப்பொருள் என்ன? மௌனம். மௌனம். திருமறையின் அருள்மொழியில் விளைந்திருப்பது என்ன? இறை தூதர் நபி பொன்மொழியில் குவிந்திருப்பது என்ன? அறிவில் உருவாகி அன்பில் நிறைவதென்ன? அந்த ஞானத்தை வழங்கிடும் மூலப்பொருள் என்ன? அறிவு அன்பு ஞானம். Allah subhanahu wa ta'ala, the Lord of all the world who created us. May peace and blessing be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, peace be upon him, and upon his companion of Sahaba, Tabi'in and Tabi'ut Tabi'in. May peace and blessing righteous scholars and our be Allah be upon our all except your gathered today here. Honorable chief guest and respected teachers and parents, and my dear brothers and sisters, heartily we welcome for everyone to all 18th graduation ceremony. Today, I would like to speak few words of importance of education in Islam. The first word revealed in Quran, Allah subhanahu wa ta'ala said, "Iqra bismi rabbika alladhi khalaq." The Iqra word means read. A single word shows that education is knowledge. They give importance to the knowledge. In another words, be educated, educate yourself. In another verse, Allah subhanahu wa ta'ala asks, "Qul hal yastawi alladhina ya'lamuna wal ladhina la ya'lamun?" Are those who know equal to those who not know? We know they are not equal. This verse clearly tells us that knowledge raises the status of a person. Our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, "Talabul ilmi faridatun ala kulli muslimin wa muslimatin." Seeking knowledge is duty upon every Muslim. It's not for men, but it also for a woman. In Islam, education not is a choice, but it's obligation. A person without knowledge is like a man walking in the darkness. It must come first Islamic education. He does not know where to step. He may easily deceived by shaitan and he may lose the right path. But a person who blessed with it, knowledge and wisdom clearly see the path of Islam. They know difference between right and wrong and haram and halal. That is why Islam strongly encourages that seeking knowledge. In Islam, seeking knowledge is worship.
and reflecting upon Allah is worship, and traveling and gaining knowledge is worship. My dear brothers and sisters, today we live in more importance to world education. But remember one thing, our foundation is Deen. Without Deen, knowledge has no direction. Without Deen, success has no power. Without Deen, education not build a character. That is why Islamic education must come first. Secondary, world education. Deen education helps to earn the pleasure of Allah and success in hereafter. I humbly invite to everyone, give importance to Deen education and encourage your children to learn Islam. Encourage, support madrasa and institution Islamic. Before I conclude, I thank three group of people. First, our respected teachers. You did not teach only kitabs, but you also teach how to taught us living in society, how to guide and advise others, and how to behave with good manners in society. May Allah accept your all sacrifices. Second, our respected parents. You stayed away from your children for months and even years. You bore many difficulties, sacrifices and many financial difficulties. But you with all patience and sincere dua. Your sacrifice is priceless. May Allah accept your all sacrifices. Third, our respected people of this locality. Your support of this madrasa, your du'as and your cooperation and the strength of this madrasa, may Allah accept all services and blesses abundantly. Finally, one important message: every beginning has an end, and every end has a beginning. It's not an end, it's just for a beginning of our life. May Allah make us among us who seek knowledge, practice and His present goodness. Wa akhiru da'wana and alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa ta'ala wa வான்மறையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன் குலத்து நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்கள் வாகைதனை பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் வாகைதனை பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் வாழும் நெறி வகுத்தளித்து வாழ்ந்து காட்டி விளங்க வைத்து வானம் சென்று இறையை கண்ட யா ரசூலல்லாஹ் உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யா ரசூலல்லாஹ் திருமுகத்தை காண வேண்டும் யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் தேசுரக்கும் சௌகலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் தேடிடுவேன் நான் தங்களை யா ரசூலல்லாஹ் உங்கள் தேனிதனால் அழைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் தேனிதனால் அழைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் அகிலம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழுலகில் ஆட்சி செய்யும் யா ரசூலல்லாஹ் உங்கள் புன்னகை
அல்லாஹ் உன்னது நான் வைப்பேன் யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் பாதை மாறி சென்றிடாமல் பாதுகாத்து இங்கே என்னை நீதி கூறும் மறுமை நாளில் யா ரசூலல்லாஹ் நான் நல்லோருடன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ் நல்லோருடன் வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ் நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு யா ரசூலல்லாஹ் நான் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ் மனமுருகி பாடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما العلماء ورثة الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام. நமது ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கலாசாலையின் 80வது பட்டமளிப்பு விழாவும் 114வது ஆண்டு நிறைவு விழாவும் இனிதே ஒருங்கிணைந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவைக்கு தலைமை தாங்கி நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது ஜாமியாவின் முதல்வர் தமிழ்நாடு அரசு டவுன் ஹாஜி மனாருல் மில்லத் ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, சனது வழங்கி ஆசி முறை வழங்க இருக்கின்ற மதரசா காஷிஃபுல் ஹுதா சென்னை அதன் முதல்வர் அப்துல் மஜீத் பாக்கவி ஹஜ்ரத் அவர்களே, சிறப்புரை நல்க வந்திருக்கின்ற உஸ்மானிய அரபி கலாசாலையின் முதல்வர் மௌலானா மௌல்வி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் SS ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹஜ்ரத் அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் அல்ஹாஜ் முனீருல் மில்லத் KM காதர் ஒய்தீன் சாஹிப் அவர்களே, முன்னிலை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பிரமுகர்களே, ஜமாத்தார்களே, பட்டம் பெற இருக்கின்ற ஆலிம் பெருமக்களே, அவர்தம் உறவினர்களே, உற்றார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது ஜாமியா 114 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய அருளும் மகத்தான கிருபையும் நமது பாணி ஹஜ்ரத் அவர்களுடைய அயராத உழைப்பும் துஆவும் இருக்கிறது. மேலான உங்களுடைய ஒத்துழைப்பும் என்றென்றும் நம்முடைய ஊர் மக்களுடைய கவனிப்பும் இதற்கு பின்னாலே இருக்கிறது. நமது ஜாமியாவை ஆண்டாண்டு காலங்களில் கியாமத்து வரை பல்வேறு ஆலிம் பெருமக்களை இவ்வுலகுக்கு தருகின்ற உயர்ந்த பணிக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வாங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஆலிம் மிஸ்பாகிகளாக, ஃபாசில் மிஸ்பாகிகளாக நமக்கு முன்னாலே பட்டம் பெற இருக்கிற மாணவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னொரு பக்கத்திலே இவர்களுடைய பெற்றோர்களை பார்க்கிறீர்கள். ஏன் இப்படி பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பிறகு இவர்கள் பெறுகிற இந்த முயற்சிக்கு நாம் பாராட்டுவதாகவும், அதே நேரத்தில் இவர்களை பார்க்கிற போது உங்களுக்கும் ஒரு போராமை வர வேண்டும். இதுபோல நம்முடைய பிள்ளை செல்வங்களை, குழந்தைகளை மார்க்கத்திற்காக தருகிற ஒரு ஆசை பிறக்க வேண்டும். இப்படி போராமைப்படுவது தீபத்து என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நல்ல விஷயம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆசைப்படலாம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வரவேற்றிருக்கிறார்கள். ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு இல்ம, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இல்மை கொடுத்தால், குர்ஆனுடைய கல்வி அல்லாஹ் கொடுத்தால், நாமும் அதுபோல குர்ஆனுடைய கல்வியை பெற்றிருந்தால் அவன் செய்யலாமே என்கின்ற நல்ல எண்ணம் பிறக்கும். அந்த எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற மௌலவி ஆலிம் பட்டப்படிப்பு விழாக்கள் ஆண்டுதோறும் அங்கே நடத்தப்படுகிறது. இரண்டாவது மனிதர் செல்வந்தர், அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை வைத்து மதரசாக்கள், மஸ்ஜிதுகள், நற்காரியங்களில் ஈடுபட்டால் அதை பார்க்கிற போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வர வேண்டும். அல்லாஹ் நமக்கும் இப்படி பொருளாதாரத்தை கொடுத்தால் இது போன்ற உயர்ந்த காரியங்களில் ஈடுபடலாமே என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பட்டம் பெற இருக்கின்ற இந்த மாணவர்களின் பெற்றோருக்கு நாம் சொல்லுவோம், பிள்ளைகள் டாக்டர்களாக ஆகவில்லையே, இன்ஜினியர்களாக ஆகவில்லையே, சயின்டிஸ்டுகளாக பட்டம் பெறவில்லையே என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இவர்கள் பெற்றிருக்கிற கல்வி என்பது நபிமார்களின் கல்வி. இந்த உலகத்தில் வந்த நபிமார்கள் டாக்டர்களாக வந்தார்களோ இல்லையோ, இன்ஜினியர்களாகவோ சயின்டிஸ்டுகளாக வந்தார்களோ இல்லையோ, ஆனால் எல்லோரும் ஆலிம்களாக வந்தார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த கல்லூரியும் எந்த பாடசாலையும் தர முடியாத ஒரு சனதை பெறுகிறார்கள். இவர்கள் பெறுகிற சனது அல்லாஹ் ரசூலோடு தொடர்புடையது, ஜிப்ரீலோடு தொடர்புடையது. வரசத்துல் அன்பியா, நபிமார்களின் வாரிசுகள் என்கின்ற உயர்ந்த பட்டத்தை இவர்கள் பெறுகிறார்கள். பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கல்வியா இருந்தாலும் ஒரு கலை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் இங்கே பட்டம் பெறுகிற இவர்களை அறிஞர்கள் என்று நாம் பட்டம் கொடுக்கிறோம். நாம் அடித்து சொல்லலாம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சிறந்ததா அல்லது குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கிற அரபு கலாச்சாலைகள் சிறந்ததா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹ், உங்களிலே சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று குர்ஆனை பிறருக்கு கற்பிப்பவரே சிறந்தவர் என்றார்கள். அந்த அடிப்படையிலே பட்டம் பெறுகிற மாணவர்களும் அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரபு கலாச்சாலைகளின் உலகத்திலேயே சிறந்த இடங்களாக இருக்கிறது. இவர்கள் இன்றைக்கு கௌமின் காவலர்களாக, மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக வெளியே வருகிறார்கள். இங்க யோசித்து பாருங்கள், ஒரு நாட்டிலே அரசு, ஒரு மன்னர் நாட்டை பாதுகாக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? அவரை வீதிக்கு வந்து உலா வருவாரா? இல்லை. அதற்குன்னு ஒரு துறையை நியமிப்பார், அதற்குன்னு காவல்துறை இருப்பார்கள், ராணுவம் இருக்கும். அந்த ராணுவத்திற்கும் காவல்துறைக்கும் சில உடைகள் இருக்கும், பணிகள் இருக்கும், இல்லையா? அதுபோலத்தான் இங்கே பட்டம் பெறுகிற மாணவர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகிறான். எப்படி பாதுகாக்கிறான்? குர்ஆனுடைய வார்த்தைகளை பாதுகாப்பதற்கு ஹாஃபிதுகள் உருவாக்கப்படுகிறார்கள். குர்ஆனுடைய கருத்துக்களை பாதுகாப்பதற்கு ஆலிம்கள் வருகிறார்கள். குர்ஆனுடைய சட்டங்களை பாதுகாப்பதற்கு
மார்க்க மேதைகளான ஃபுகஹாக்கள் பிறக்கிறார்கள். அதனுடைய அகமிய கருத்துக்களை, ஆன்மீக கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு ஆரிஃபீன்கள் வருகிறார்கள். இப்படித்தான் இந்த திருக்குர்ஆனை பாதுகாக்கிறான். இந்த பாதுகாவலர்கள் மீது அல்லாஹ்வுக்கு பெரிய பிரியம் இருக்கிறது. மார்க்கத்தை பாதுகாக்கிற இவர்கள் வெளியே வந்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ் ஹத்தா யர்ஜிஅ. இந்த கல்வியை கற்பதற்காக வேண்டி வெளியே வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார்கள். கற்று முடிக்கிற வரை, அவர்கள் மதரசாக்கள் இருக்கிற காலம் வரை அவர்களுடைய பணி என்பது அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்லுகிறானா, மலக்குகள் எல்லாம் இந்த மாணவர்களுக்காக வேண்டி வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று. ஒரு நாட்டில் ஒரு அதிபர் வந்தார், அயல் நாட்டு தூதர் வந்தார், நாம் என்ன செய்கிறோம்? ரத்தன கம்பளம் விரித்து அவர்களை வரவேற்கிறோமா இல்லையா? ஒரு மாணவர் மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி புறப்பட்டு வெளியே வந்துவிட்டால், இன்னல் மலாயிகத லதலு அஜ்னிஹதஹா ரிலன் லிதாலிபில் இல்மி, இந்த மாணவர்களின் பொருத்தத்திற்காக அல்லாஹ்வின் கட்டளைப்படி இந்த மலக்குகள் எல்லாம் தங்கள் இறகுகளை விரித்து அவர்களை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட கல்வி என்பதை நாம் புரிய வேண்டும். வானத்திலே இருக்கிற பறவை இனங்கள், பூமியில வாழ்கிற உயிரினங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டுமொத்த ஜீவராசிகளும் இந்த மார்க்க கல்வியை கற்பவருக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது. லியஸ்தக்ஃபிர லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹத்தல் ஹீதானி ஃபில் மா, கடல்ல வாழ்கிற மீன்கள் கூட இதற்கு இஸ்திக்ஃபார் செய்கிறது. இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு ஆலிமுடைய இருப்பு உலகத்தின் அழிவையே தள்ளி போடும் என்று சொல்வார்கள். ஏன் இந்த படைப்பினங்கள் எல்லாம் இந்த மனிதனுக்காக வேண்டிய, ஆலிமுக்காக வேண்டிய இஸ்திக்ஃபார் செய்கிறது என்றால், மனிதனை தவிர எந்த ஒரு படைப்பிற்கும் சொர்க்கம் என்பது கிடையாது. இந்த உலகம்தான் சொர்க்கம். இந்த பூமி நீடிக்க வேண்டுமானால், இந்த பூமி நிலை பெற்று அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த படைப்பினங்கள் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இந்த ஆலிம்கள் இந்த உலகத்திலே இருக்கிற போது இவர்களுடைய பண்பாடுகளும் மக்களை வழிநடத்துகிற இந்த போங்கும் பாவங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கிறது. எனவே இதை செய்கிற ஆலிம்களை கண்டு உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனே இந்த அரபிக் கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு மூத்த முன்னோடியாக அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லுகிறோமே, ஒரு திண்ணை மதரசாவை தொடங்கினார்கள். எப்போதும் 70க்கும் மேற்பட்ட சஹாபிகளும் அதிலே அமர்ந்திருப்பார்கள். அந்த மாணவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு அவ்வளவு பிரியம். திருக்குர்ஆனிலே நபியை பார்த்து சொல்லுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹ்வின் பொருத்தம் நாடி காலை மாலையிலும் அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த மக்களோடு நபியே நீங்கள் உங்களுடைய இருப்பை அமைத்துக் கொள்வீர்களாக என்று நபியை பார்த்து சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அந்த சுஃபா திண்ணையிலே வந்து அமர்ந்தவர்களுக்கு பாடம் நடத்துவார்கள். அந்த மாணவர்களை பார்த்து அல்லாஹ் ஒரு தடவை சொல்லுகின்றான். கஅப் ரலியல்லாஹு குறித்து அல்லாஹ் சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமரனி அன் அக்ரா அலைக், கஅபே நீங்கள் ஓதும்படியும் அதை கேட்கும்படியும் அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று சொன்னபோது கஅப் என்ற அந்த மாணவர் சஹாபி ரலியல்லாஹு கேட்டார்கள், அல்லாஹ் சம்மானிலக, அல்லாஹ் என் பெயரை சொல்லி ஓத சொன்னானா? ஆம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீங்கள் ஓத நான் கேட்பதும் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வதுமாக அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். நாம் யோசிக்க வேண்டும், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய அந்த மாணவர்கள் மீது உள்ள அல்லாஹ்வுடைய அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லவ் கானல் இல்மு ஃபி சுரையா லநாலஹு ரஜுலுன் மின் ஃபாரிஸ், சுரையா நட்சத்திரத்தில் இல்மு இருந்தாலும் இந்த சல்மான் ஃபாரிசி அந்த இல்மை எடுத்து கொண்டு வருவார் என்று சொன்னார்களே, அந்த மாணவர்கள் அந்த அஸ்ஹாபு சுஃபாவிலே தான் பயின்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த மாணவர்களில் ஒருவர் வந்து நின்ற போது குறைஷிகள் சிலர் வருகிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குறைஷிகள் மிகப்பெரியதொரு வழிகேட்டிலே இருந்ததால்
அது தலைவர்களுக்கு முன்னிலை கொடுத்து பேசினார்கள். இவர் வந்தபோது சற்று நேரம் வெளியே நில்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதால் திருக்குர்ஆன் பெருமானாருக்கு ஒரு வசனம் இறக்கி அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை சார்ந்து வாழ்கிற உங்களோடு அந்த மார்க்க கல்வியை கற்றிருக்கிற அந்த மாணவர்களை நீங்கள் வெளியே நிறுத்த வேண்டாம் என்ற அடிப்படையில் அபசமத்தவல்லா என்கிற சூறா இறங்கியது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பட்டம் பெறுகிற இந்த மாணவர்கள் இல்மு தீனை இப்போது படித்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு பொறுப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. இல்மு தீனை கற்றுவிட்டு இவ்வுலகத்திற்கு வந்த அந்த ஆலிம் பெருமக்கள் திருக்குர்ஆனை தொகுத்தார்கள், மார்க்க சட்டங்களை தொகுத்து கொடுத்தார்கள், காலத்திற்கு தோதுவான பல்வேறு பிரச்சனைகளை கையாண்டார்கள். இன்றைக்கு யோசியுங்கள், ஐரோப்பிய நாடுகளில் எல்லா டெக்னாலஜிகளும் இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அவர்களுக்கு வானத்தை நோக்கி பறக்க தெரியும், பூமியில் கிலோமீட்டரில் பல்வேறு மைல்களை கடக்க தெரியும். ஆனால் ஒரே ஒரு இல்மு இல்லை, வஹீயின் இல்மு இல்லை. அதனால் என்ன ஆனது? திருமணத்திற்கும் திருமணம் அல்லாத உறவுக்கும் மத்தியில் அவர்களுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. உஃபியும் அலா தனருமா, பெற்றோரை பார்த்து நீ சீ என்று சொல்லாதே, அவர்களுக்கு புரியவில்லை. காரணம், திருமணம் கலாச்சாரமே அங்கு குறைந்து போனதால் பெற்றோர்களின் மரியாதை அங்கு இல்லை. அவர்கள் வாழ்வதெல்லாம் விடுதிகளில் தான். எனவேதான் பெற்றோர்கள் தினம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹலால் ஹராம் குறித்து அங்கு அவர்களுக்கு தெரியாது. காரணம், உலகத்தில் உள்ள எந்த கல்வியும் கலையும் இது பற்றி பேசாது. ஒரு உணவு இருக்கிறதுனா அது நல்லதா கெட்டதா சொல்ல தெரியும், இதுல என்ன வைட்டமின் இருக்கிறது என்று அவர்களால் பேச முடியும். அவர்கள் கண்டுபிடித்த எதுவும் இது ஹலால் ஹராம் என்று கண்டுபிடிக்காது. மதரசாவிலே தஹாரத் என்று சொல்வார்கள், சுத்தம், கிளீன் என்பது ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த சுத்தம் என்றால் என்ன? அரபியில் இருக்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு மனிதர் சுத்தமாகத்தான் இருக்கிறார், ஆனால் ஜனாபத்தாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அது அசுத்தம். உடல் முழுக்க சுத்தமாக இருந்தாலும் அவரிடம் இருக்கிற அந்த நஜீஸிற்கு எப்படி நாம் சுத்தத்தை கொண்டு வருவது? இன்றைக்கு வஹீயின் கல்விதான் உலகத்திற்கு வழிகாட்ட முடியும் என்கின்ற நிலையை இன்றைக்கு உலகம் உணர்ந்திருக்கிறது. அந்த ஒரு கல்வியை தான் இந்த மாணவ கண்மணிகள் கற்றிருக்கிறார்கள். நமது ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா அரபிக் கலாசாலை 114 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற இந்த தருணத்தில் நமது மதரசாவில் 7 ஆண்டுகள் ஆலிம் பட்ட வகுப்பு நடத்தப்படுகிறது. ஒரு ஆண்டு ஃபாசில் முதுகலை பட்டப்படிப்பு இருக்கிறது. தமிழகத்தின் தலைச்சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நமது மதரசா இயங்கி வருகிறது. 3 ஆண்டுகள் திருக்குர்ஆன் மனத பிரிவு, தஜ்வீத் மற்றும் கிராத் சட்டங்களோடு இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக உலக கல்வி என்று சொல்லுகின்றோமே, 8வது 10வது 8th 10th 12th படிப்புகள், தொடர்ந்து மேற்படிப்புகளுக்கான வாய்ப்புகளை பாடத்திட்டங்களோடு நாம் இணைத்து தமிழகத்தில் இரு கல்வி கொள்கை முறையை நாம் முன்னெடுத்து 2 துறையிலும் அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற உயர்ந்த முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்காக வேண்டி தொழிற்கல்விகளாக இங்கே கார் டிரைவிங்கிற்கான லைசன்ஸுகள் வழங்கப்படுகிறது. பல்வேறு முன்முயற்சிகளை நமது ஜாமியா இப்போது முன்னெடுத்திருக்கிறது. கம்ப்யூட்டர் துறையிலே டிப்ளோமாக்கள் அவர்களுக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து அது பரிந்துரையின் அடிப்படையில் இவர்களுக்கு இங்கே கிடைக்கிறது. தட்டச்சு பயிற்சிகள் தரப்படுகிறது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் போன்ற இன்றைக்கு சமகால வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற எல்லா சவால்களையும் எதிர்நோக்குகின்ற வகையிலே பல கலைகள் கல்விகள் நமது ஜாமியாவில் போதிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கான உணவு ஏற்பாடுகள், அவர்கள் தங்குகின்ற ஹாஸ்டல் வசதிகள், இன்னவர சுகாதாரம் சார்ந்த நிலைகள், பேச்சு பயிற்சி, எழுத்து பயிற்சி, இது போன்ற திறனாய்வு மிக்க பல்வேறு பயிற்சிகள் இம்மாணாக்கருக்கு வழங்கப்படுகிறது. எனவே நமது ஜாமியாவிலே உங்களுடைய குழந்தைகளை வருகிற கல்வி ஆண்டுகளில் இணைத்து எல்லா விதமான சிறப்பை நிறைவாய் பெறுகின்ற நல்லதொரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு எங்களை கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பட்டமளிப்பு விழா மேடையினுடைய பாரம்பரிய
வழிமுறை பிரகாரம் பட்டம் பெறுகிற மூலவிகளுக்கு அரபி உரை நிகழ்த்தப்படுவது தொடர்ந்தவாறு நடக்கிறது. அதன் அடிப்படையில் பெருந்தலைவர் வந்துவிட்டார்கள், அடுத்த சில தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே சற்று முன்கூட்டியே இந்த அரபி உரையை நாம் நிகழ்த்திவிட தீர்மானித்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இதன் மூலமாக நிறைந்த பயன்களையும் பாக்கியங்களையும் தந்தல்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குத்பத்துன் அரபியா லில் முஹஸ்ஸிலீன் மினல் ஜாமியத்தில் அரபியா மிஸ்பாஹில் ஹுதா நீரூர் நெய்வாசல். நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் குல் கஃபா பில்லாஹி ஷஹீதன் பைனி வ பைனக்கும் வ மன் இன்தஹு இல்முல் கிதாப். وقال أيضا بل هي آيات بينات في صدور الذين أوتوا العلم. فقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين. رواه البخاري. وقال أيضا صلى الله عليه وسلم فضل العالم على العابد كفضل القمر ليلة البدر على سائر الكواكب. أخرجه أبو داود. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أيها الرئيس الكريم في هذه الحفلة السنوية السنية وفضيلة الشيخ موزع شهادات والجوائز العلامة أستاذ الأساتذة مولانا عبد المجيد الباقوي دامت بركاتهم والوقار الإعلام في هذه الحفلة المباركة والأساتذة الفخام وأعضاء الجامعة الأجلة والخريجون الأحبة وسائر الإخوان والأخوات والمعاونين والمعاونات خصوصا مولانا الحافظ أستاذ الأساتذة عبد السلام الرحماني دامت بركاته ومولانا الحافظ حيدر علي المصباحي دامت بركاتهم والرئيس الأكبر الحاج تهيسان تميلر منير الملة يم قادر محي الدين صاحب تبر الله عمره. فنقدم إليكم ثانية أطيب التحيات. السلام عليكم ورحمة الله وبركاته. فإنا نفرح بأن نشترك في هذه الحفلة، حفلة توزيع شهادات للعلماء والفضلاء، ويوزع سند العالم المصباحي ل11 نفرا وسند الفاضل المصباحي ل17 نفرا. أيها الحاضرون الكرام في هذا المجلس المبارك، أسعدنا الله في الدارين. أكرموا هؤلاء العلماء والقراء حين يقومون لديكم للخدمات الدينية والدنيوية، وأيدوهم وعاونوهم لإشاعة الحقوق الإسلامية والفرائض الشرعية. وإن ظهر منهم خطأ أو زلة فسامروهم وأشيروهم بالمشورة الجيدة بالرأفة والشفقة، ولا تؤذوهم ولا توهنوهم. أيها العلماء، أصلح الله حالكم، فقد لبستم لبسة عزيزة وتعممتم إمامات كريمة وأخذتم شهادات رفيعة، ولكن اذكروا قول الله عز وجل ولباس التقوى ذلك خير. فاشكروا على نعمه عليكم وقد من عليكم بين الأنام بأن رفع درجاتكم وفقا لقوله تعالى يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. أيها الخريجون الأحباب، بارك الله فيكم. إنكم نشأتم وتعلمتم بهذه الجامعة وأنتم أولاد مصباح الهدى، لأن آباؤكم قد ولدوكم وربوكم بأموالهم وأنفسهم
وأنتم صغار ثم أرسلوكم إلى هذه الجامعة راغبين موقنين بأنكم ستكونون علماء وهذه الجامعة قد ربتكم وواسطتكم وعاوتكم بالمن والمؤونة وأيضا أنتم أولاد أساتذتكم مع أولادهم الخباث لأنكم إن مرضتم فجزينا وإن مسكم الضر والمشقة ففزينا وإن أخطأتم فندمنا وتحسرنا كما نندب حين تزل أقدام أولادنا عافانا الله من الخطايا والذنوب والآن تأخذون شهادات العالم والقارئ والفاضل فنفرح ونشكر ونحمد الله عز وجل لأنكم مثل أولادنا عزتكم عزة أولادنا وذلتكم والعياذ بالله ذلة أولادنا ونسر حين ننظر هذا المنظر الشريف كما قال الحادث اللبيب تفرح الأم بسماع ثناء الناس على علم ولدها وأدبه أكثر من فرحها يوم ولادته இந்த பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் ஐயுல் ஹிரீதுனல் கிராம் நஹ்னு கதிமுனா லிஅன் நதஅல்லமல் உலூம் الدينية من هذه الجامعة من بلاد قريبة وبعيدة فافترقنا آباءنا وأمهاتنا وأقرباءنا وألجأنا أهل هذا البلد نير نيواصل وآمنونا وأطعمونا وأسكنونا في المساكن الطيبة وأتموا حاجاتنا لزيادة علومنا وآدابنا فلازم علينا ألا نغفل عن هذه الجامعة وعن أهل هذا البلد ما عشنا في هذه الدنيا الدنيا وندعو الله بأن يبارك في هذه الجامعة وآلائها وأعوانها وأنصارها وأهل هذا البلد أجمعين وقد قال الله تعالى لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد وقال النبي صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله فنسأل الله أن يجعلنا من العلماء العاملين اللهم نفضلهم إليك ونبعثهم في سبيلك واهدهم الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم ووفقهم لما تحب وترضى وجعل آخرتهم خيرا من الأولى اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அன்பான இளம் மௌலவிகளே, அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்திருக்கிறான். அழகான சீருடை தலைப்பாக நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள். வலிபாசு தக்வா தாலிக கைர், எல்லாவற்றுக்கும் மேலாக இறையச்சம் என்கின்ற உடை இருக்கிறது, அதான் மிக உயர்ந்த ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்திருக்கிறான். யார் மார்க்க கல்வி படிக்கிறார்களோ அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அன்பான மௌலவிகளே, நீங்கள் நம்முடைய மிஸ்பாபுதாவிலே வளர்ந்திருக்கிறீர்கள். மிஸ்பாபுதாவுடைய புதல்வர்களாக பிள்ளைகளாக திகழ்கிறீர்கள். உங்களுடைய தந்தைமார்கள் உங்களை வளர்த்தார்கள் தங்களுடைய பொருளால். நீங்கள் சிறுவர்களாக இருக்கிற போது பின்பு இந்த ஜாமியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள், நம்பினார்கள். நீங்கள் ஜாமியாவிலே வளர்ந்தீர்கள் என்றால் ஒரு சிறந்த உலமாக்களாக பாசில்களாக உருவாகுவீர்கள். இந்த ஜாமியா உங்களை தத்தெடுத்தது, உங்களை அரவணைத்தது, நல் உபகாரம் செய்தது. கற்காத கல்வியெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே, சிறந்த ஆளும் மகான்களாக நீங்கள் மாறினீர்களே. ஆம், நீங்கள் உங்களுடைய உஸ்தாத்மார்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு சமமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் உஸ்தாத்மார்கள் திடுக்கிட்டார்கள். உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் கலக்கமுட்டார்கள். நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் கை சேதப்பட்டார்கள், வேதனையின் விளிம்புக்கே சென்று விட்டார்கள். தங்களுடைய சொந்த பிள்ளைகள் சருகினார்கள் என்றால் எப்படி வேதனைப்படுவார்களோ, வியாகுலப்படுவார்களோ, கை சேதப்படுவார்களோ, அதே போன்று இப்போது நீங்கள் ஆலிம் சனதை பெறப்போகிறீர்கள். அல்லாஹ்வை நாம் புகழ்வோம். நீங்கள் எதிர்காலத்தில் கௌரவமாக வாழ்ந்தீர்கள் என்றால் அது எங்களுக்கு கௌரவம், இந்த மிஸ்பாலுதாவுக்கு கௌரவம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு எந்த ஒரு இழிவும் அவமானமும் ஏற்பட்டு விடக்கூடாது.
அது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வேதனையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அன்பு சகோதரர்களே, இப்போது உங்களை பார்த்து உங்களுடைய தாய்மார்கள் பெற்றோர் இரும்புதைகிறார்கள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் என்கின்ற அந்த திருக்குறளுக்கு ஏற்ப அருமை சகோதரர்களே, வெகு தூரத்திலிருந்தெல்லாம் இங்கே கல்வி கற்க வந்திருக்கிறீர்கள். வெகு தூரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த மதரசா உங்களை அரவணைத்துக் கொண்டு விட்டது, அபயம் தந்தது, நல்ல உணவை தந்தது, அழகிய இருப்பிடங்களில் தங்க வைத்தது, உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிரப்பூர்ணமாக ஆக்கியது. எனவே நன்றியுள்ள நல்லடியார்களே, இந்த மதரசாவை ஒருபோதும் நீங்கள் மறக்காதீர்கள். இந்த ஊர் மக்களை நீங்கள் ஒருபோதும் மறக்காதீர்கள். வாழும் காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு வாழுங்கள். உங்களுடைய இறுதி மூச்சு வரை இந்த மதரசாவுக்காக துவா செய்யுங்கள். கியாம பரிபந்தம் வரை இந்த மதரசா நீடித்து நிலைத்து மார்க்க சேவையாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் நன்றியுள்ள நல்ல அடியார்களாக இருங்கள். அதைத்தான் இறைமுறை போதிக்கிறது. எங்கள் இறைவா, இதோ எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்படைக்கிறோம். உம்முடைய பாதையிலே நாங்கள் அனுப்புகிறோம். இறைவா, நேரான பாதையை எந்த நல்லார்கள் மீது நீ நேர்வழி காண்பித்தாயோ அத்தகைய நல்லார்களுடைய சீரான நேரான பாதையை அவர்களுக்கு காண்பித்து நீ பிரியப்படுகின்ற வழியில அவர்களை கொண்டு செலுத்தி இந்த உலகத்தை விட மறு உலகத்தை சிறப்பானதாக அவர்களுக்கு ஆக்கி வைப்பாயாக என்று எங்கள் இறைவா நாங்கள் கேட்கிற துவாக்களை நீ கபூல் செய்வாயாக என்ற அந்த துவாவோடு நம்முடைய அரபி உரையை நிறைவு செய்கிறோம். பாகிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அரசு அங்கீகாரம் பெற்ற டிசிஏ கம்ப்யூட்டர் பட்டமும் பெற்றார். கேரளா கண்ணூர் மாவட்டம் காயங்கோடு அப்துல் மஜீத் அவர்களின் மகனார் மௌலவி சாலிம் பாஜில் விஸ்வாகி பட்டம் பெற்றார். இலங்கை புத்தகம் அலாவுதீன் அவர்களின் மகனார் மௌலவி உபைதுல்லா மன்னாரி பாஜில் விஸ்வாகி பட்டம் பெற்றார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மேற்காடு சையது அகமது அலி நௌஃபல் அல் புகாரி அவர்களின் மகனார் மௌலவி சையது முகமது முர்ஷித் அல் புகாரி பாசில் விஸ்வாமி பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் நெல்லிக்குடி முகமது அஷரப் அவர்களின் மகனார் மௌலவி ஷாஹுல் அமீன் பாசில் விஸ்வாகி பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பெரும்பாவூர் அப்துல் அஜீஸ் அவர்களின் மகனார் மௌலவி ஹாஷிம் பாசில் விஸ்வாகி மற்றும் டிசிஏ கம்ப்யூட்டர் பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் எர்ணாகுளம் பானிபுரா பஷீர் அவர்களின் மகனார் மௌலவி முகமது அப்துல் பாசில் விஸ்வாகி பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் கருணாகப்பள்ளி ஷஹாபுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி சுபியான் பாசில் விஸ்வாகி பட்டம் பெறுகிறார். கேரளா பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு குஞ்சு முகமது அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஷாமி பாசில் விஸ்வாகி மற்றும் டிசிஏ கம்ப்யூட்டர் அரசு அங்கீகாரம் பெற்ற சந்தீப் பெறுகிறார். கேரளா கொல்லம் மாவட்டம் பரமூர் அப்துல் ஜப்பார் அவர்களின் மகனார் மௌலவி ஜவாத் சுல்தானி பாசில் விஸ்வாகி பட்டம் பெறுகிறார். கேரளா திருச்சூர் மாவட்டம் குருவாயூர் முகமது ஹாஷிம் அவர்களின் மகனார் மௌலவி முகமது அப்சல் பாசில் விஸ்வாகி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். அப்பதான் எடுக்க முடியும், என்னால எடுக்க முடியாது, வேஸ்ட். ஒவ்வொரு ஆளா போங்க. கேரளா எர்ணாகுளம் மாவட்டம் பஞ்சாரி மங்கலம் உமர் அவர்களின் மகனார் மௌலவி முகமது பிலால் பாசில் விஸ்வாகி பட்டம் பெறுகிறார். ஒவ்வொரு ஆளா போங்க. இங்க பாருங்க. கேரளா கொல்லம் மாவட்டம் பரமூர் தாஜுதீன் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஷபீக் பாசில் விஸ்வாகி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் குஷால் நகர்
அப்துல் அலீஸ் நிசாமி அல் ஃபாரூகி அவர்களின் மகனார் மௌலவி ஷாயித் ஆதித் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரப்பா பஷீர் அவர்களின் மகனார் மௌலவி அப்துல் வாசித் ஃபாதில் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் அடிவாரம் அப்துல் ரஹ்மான் லாஹரி அவர்களின் மகனார் மௌலவி முகமது அஸ்லம் ஃபாதில் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் தேவரகரா நாசருதீன் அவர்களின் மகனார் மௌலவி நௌபல் ஃபாதில் மிஸ்பாஹி பட்டம் பெறுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மதரசாவிலே இவ்வாண்டு ஆலிம் மிஸ்பாஹி சார்ந்து பெறக்கூடிய மாணவர்களில் முதன்மையானவர் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் மௌலவி அல் ஹாஃபில் காஜா மொய்னுதீன் மிஸ்பாஹி அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபில் அஸ்ஸத் உலமா முகமது அப்துல்லா ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். நம்முடைய மதரசாவில் 1ஆம் கிளாஸிலிருந்தே ஓதிய சில மாணவர்களில் இவர்களும் ஒருவர். தமிழ்நாடு கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி மௌலவி ஹாஃபில் சைதுதீன் இந்தாதி நீடூர் ஜாமியாவுடைய கரணிமாம் அவர்களின் மகனார் மௌலவி அப்சத் உலமா பதுலுர் ரஹ்மான் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். இவர்களும் நம்முடைய மதரசாவில் 1ஆம் ஆண்டிலிருந்து 7 ஆண்டு நிறைவு செய்தவர்கள். கேரளா கோழிக்கோடு கரம்பா பஷீர் அவர்களின் மகனார் மௌலவி அமருதீன் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை முகமது ரஃபீக் அவர்களின் மகனார் மௌலவி அஸ்ஸத் உலமா ஷாஹுல் அமீன் ஆலிம் மிஸ்பாஹி பட்டம் பெறுகிறார். கேரளா கோழிக்கோடு அப்துல் முனீர் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஜியாத் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். தமிழ்நாடு நாகப்பட்டினம் மேற்கு திருப்பூண்டி முகமது ஷாஹுல் அமீன் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஈமான் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். இவர்களும் நம்முடைய மதரசாவிலே 1ஆம் வகுப்பிலிருந்து 7 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்கள். தமிழ்நாடு தென்காசி மாவட்டம் வடகரை ஷாஹுல் அமீன் அவர்களின் பேரன் அவருடைய தந்தை பேரும் ஷாஹுல் இருக்கிறார். மௌலவி ஷாஹுல் அமீன் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். இவர்களும் நம்முடைய மதரசாவிலே 1ஆம் வகுப்பிலிருந்து 7 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்கள். புதுச்சேரி காரைக்கால் சுல்தான் மைதீன் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ரசீத் ஆலிம் மிஸ்பாஹி பட்டம் பெறுகிறார். இவர்கள் 7 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்க வேண்டியது. அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு கரூர் மாவட்டம் ஈசநத்தம் அன்வர் அலி அவர்களின் மகனார் மௌலவி சதாம் ஹுசைன் ஆலிம் மிஸ்பாஹி பட்டம் மற்றும் டிசிஏ பட்டத்தை பெறுகிறார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருூர் குஞ்சுமைதீன் அவர்களின் மகனார் மௌலவி அப்ஹம் ரமீஸ் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டம் பெறுகிறார். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாங் அய்யூப் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஷாயித் ஆலிம் மிஸ்பாஹி மற்றும் டிசிஏ பட்டத்தை பெறுகிறார். மூரான மௌலவி அல்ஹாஃபிஸ் தமிழ் சம்சாரிக்கு மாசான உற்சாகத்தில் இப்போது அது நாம வாசிக்கிறார்கள். மாணவர்கள் பேச உறுதிமொழிகளை சபையோடு சாட்சிகளாக பெற்றுக் கொள்கிறார். பட்டப்பெறும் மௌலவிகள் நன்கு உரத்து சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன்.
اللهم صل على رسولك سيدنا وشفيعنا ونبينا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وبارك وسلم عليه ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين اللهم ارزقنا علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء اللهم رب يسر ولا تعسر وتمم بالخير ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا الله الكريم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين أسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مرضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم رب أحسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب
வானில் தவழும் வெண்ணிலவே வானில் தவழும் வெண்ணிலவே வண்ண ஒளியே தன்மதியே என்னை அழைத்துச் செல்வாயா ஏந்தல் நபிகளின் தர்பாருக்கே வானில் தவழும் வெண்ணிலவே நினைவும் கனவும் மதீனா நகரில் நின்றே பாடும் நெஞ்சம் தேடும் நினைவும் கனவும் மதீனா நகரில் நின்றே பாடும் நெஞ்சம் தேடும் உணர்வும் உயிரும் ஒன்றாய் வாடும் உள்ளத்தின் கண்கள் நபியை தேடும் ஆசை நெஞ்சில் பாசம் பொங்க மாசில்லாத நேசம் தங்க என்னை அழைத்து செல்வாயா ஏந்தல் நபிகளின் தர்பாருக்கே வானில் தவழும் வெண்ணிலவே சங்கை மறையின் கற்கண்டு மொழியும் சாந்த முகம் காந்த விழிகளும் சங்கை மறையின் கற்கண்டு மொழியும் ஏந்தும் கோமான் எம்மான் நபிகளின் இன்முகம் பார்த்து என்னை இழந்து கண்கள் மகிழ கல்வும் குளிர என்னை நானே தந்து மகிழ என்னை அழைத்து செல்வாயா ஏந்தல் நபிகளின் தர்பாருக்கே வானில் தவழும் வெண்ணிலவே